Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 44 part 1. ஓபன் பண்ணா நம்ம ஹிஸ்டோரியாவோட டேடி ஒரு பேக தூக்கிட்டு அங்க வருவாரு. வந்தவரு, சாரிமா கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன், உனக்கு ஒரு ஷாக்கான விஷயத்த சொல்ல போறேன். நீ நினைக்கிற மாதிரி உங்க அக்கா ஃப்ரிடா வந்து கம்ப்ளீட்டா சாகல, அவ மெமரிஸ்ல இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கா. நீ ஆசைப்பட்டா உன்னோட சிஸ்டரை நீ மீட் பண்ணலாம், என்ன பண்றியான்னு கேட்டவொன்னு அவளுக்கு அவ்வளவு ஆர்வம். சரின்ட்டு அவன் கொண்டு வந்த பேக்ல இருந்து ஒரு டப்பா எடுப்பான். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷனும் மருந்தும் இருக்கும். அதை பார்த்தோன்னே எரனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். ஏன்னா இதே மாதிரிதான் அவங்க அப்பாவும் ஒரு நாள் டப்பா எடுத்துட்டு வந்து அந்த டப்பால இருந்து இன்ஜெக்ஷன் எடுத்து இவனுக்கு போட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் தான் பையன் படாத பாடுபட்டு இருக்கான். அந்த டைம் அவர் இன்ஜெக்ஷனை போடும்போது உங்க அம்மாவுக்காக நீ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டே போட்டு விட்டுருப்பாரு. உடனே எரன் பாத்தீங்கன்னா முக்குன்னு முக்க ஆரம்பிப்பான். ஏன்னா வாயை அடைச்சிருக்காங்க, வேற வழி இல்ல. ராட் ரைஸ் பாப்பான், ஆனா பெருசா கண்டுக்க மாட்டான். அதே நேரம் இங்க நம்ம ஆளுகளை புடிக்கிறதுக்காக கென்னியோட ஆளுகள்லாம் வெறித்தனமா வெயிட்டிங்ல இருந்தாங்கல்ல, அந்த டைம் டப்புன்னு கதவை உடைக்கிற சவுண்டு, ரைட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் அலர்ட் ஆவாங்க. ஆளுங்க வருவாங்கன்னு பார்த்தா ஒரு 3 பேரல் கீழே உருண்டு வந்து விழும். என்னடான்னு பார்த்தா எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஃபர்ஸ்ட் இவங்க போனா ஏதாச்சும் பஞ்சாயத்து வைப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் இப்படி ஒரு பிளான பண்ணிருக்காங்க. ஷாஷா உள்ள என்ட்ரி கொடுத்து அப்படியே ஃபயர் ஆரோ வச்சு கரெக்டா எய்ம் பண்ணி அந்த பேரல் அடிப்பான். பட் ஆல்னு வெடிக்கும். என்ன பண்றாங்க இவங்க, கன் பவுடரா இதுன்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அது பிளாஸ்ட் பண்றதுக்காக அவங்க யூஸ் பண்ண பாம் கிடையாது, புகையா கிளப்பி விடுறதுக்காக பண்ணிருப்பாங்க. சோ அது அந்த இடம் பூரா புகையா கிளப்பி விடும். சோ இப்படி அடுத்தடுத்து 3 பேரலையும் பிளாஸ்ட் பண்ணி விட்ட உடனே அந்த இடமே மொத்தமா புகை மண்டலம் ஆயிருமா. சோ யார் யார் எங்க இருக்கா என்னன்னே தெரியாது. இவங்க நல்லா ஜம்முன்னு மேல நின்னுக்கிட்டாங்க, வந்தாங்கன்னா சுட்டு தள்ளிடலான்னு. நம்ம ஆளுங்க லாங் ரேஞ்ச் அட்டாக் இல்ல, அதனால இப்படி ஒரு டெக்னிக். அந்த புகைக்குள்ள பூந்து வருவாங்க பாருங்க, அதுலயே கதிகலங்கி போயிருவாங்க. அதோட நிப்பாட்டல, அடுத்தடுத்து இந்த பிளேர் கன் வச்சிருப்பாங்களே, டைட்டன்ஸ் வருதா இல்லையான்னு சொல்லி கலர் கலரா அடிப்பாங்கல்ல, அந்த கண்ணை வச்சு இன்னும் கண்ணா பின்னான்னு சுட்டு கண்ணே தெரியாத அளவுக்கு அந்த இடத்த புகை மண்டலம் ஆக்கிடுவாங்க. எப்படி பண்ணாங்கன்னா எய்ம் பண்ணி சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எப்படி அந்த புகையோட புகையா உள்ளுக்குள்ள வந்து அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு மொத்தமா கவுண்ட் பண்ணுவான். ஒரு 35 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான், அவன் டீமுக்கு போய் அலர்ட் பண்ணிடுவான். இப்ப எல்லாம் களத்துல இறங்கியாச்சு. அதே நேரம் கென்னியோட டீம் நம்ம அவங்களை சுத்தி வளைச்சு லாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு சைடு கிளம்புவாங்க. பட் என்னன்னா நம்ம ஆளுகளுக்கு தான் அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவங்களால கரெக்டா குறி வைக்க முடியல. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, களத்துல இறங்குறதுக்கு முன்னாடியே நம்ம அர்மின் பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்றாங்க தெரியுமா, 3D மேனுவர் கியர். அவங்க வச்சிருக்கிறது புது மாடல், அது மனுஷங்களை கொல்றதுக்குன்னு பண்ணிருக்காங்க. பட் அதுலயுமே சில நெகட்டிவிட்டி இருக்குது. ஆக்சுவலா அது ஆன்டி பர்சனல் 3D மேனுவர் கியர்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க கன்னை வச்சு எய்ம் வைக்கிறதும் சுடுறதும் ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஒரு சைடு அவங்க கையில போட்டு எய்ம் பண்ணி போனாங்கன்னா கன்னும் அந்த பக்கம் தான் இருக்குமே தவிர அவங்களால டப்புன்னு திருப்ப முடியாது. இதை யோசிச்சுக்கிட்டே ஜீன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மர்டரை பண்ணுவான். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் அடிச்சு புரண்டு வருவாங்க. இந்த கோனி பைய கொஞ்சம் உசாரா இருப்பான்னு பார்த்தா அவன் கரெக்டா 2 பேர்த்துக்கிட்ட மாட்டிட்டான். நல்ல வேலை இடையில பிளேர் கன் அடிச்சு விடுவாங்க. அந்த புகையில பைய எஸ்கேப். அவங்க எய்ம் வச்சு சுட்டது மிஸ் ஆகுமா, அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அவன் ஒருத்திய போட்டு தள்ளுவான். 2 பேர் எய்ம் வச்சதுல ஒருத்தரை போட்டு தள்ளிட்டான். இன்னொருத்தி இருக்காளே அவன் மறுபடியும் நம்மளால சுட போவா. போச்சு நம்ம செத்தோனே முடிவு பண்ணிட்டான். அப்பதான் அவன் மேல சதக்குன்னு அம்பு வந்து பாயும். ஏன்னா ஷாஷா லாங் ரேஞ்ச் தானே, சோ தூரத்துல இருந்து வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். அர்மினும் யாராச்சும் மாட்ட போறாங்க அட்டாக் பண்ண போறாங்கன்னா இடையில புகைய போட்டு அவன் ஒரு சைடு காப்பாத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹாஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு சைடு சண்டை போட்டுட்டு இருப்பாள, அவன ஒருத்தன் கண்டமேனிக்கு சுட்டுட்டு இருப்பான். அதே நேரம் அந்த 3D மேனுவர் கியர்ல இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. என்னன்னா 2 டைம் அவங்க சுட்டுட்டாங்கன்னா திருப்பியும் ரீலோட் பண்ணி தான் அவங்க மறுபடியும் சுடணும். அதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும். அந்த டைம்ல அவங்கள போட்டு தள்ளணும்னா போட்டு தள்ளிடலாம். சோ ஹாஞ்சியை 2 டைம் அவன் சுட ட்ரை பண்ணத கணக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் ரீலோட் பண்ற அந்த கேப்ல போய் அவன் போட்டு தள்ளிடுவான். அதுக்கப்புறம் மிகாசாவை காட்டுவாங்க, சும்மா பொல்லன்னு பொல்லந்து கட்டுவா. கென்னியோட ஆளுகள்லாம் பதறுவானுங்க, யாரா அந்த பொண்ணு இந்த போடு போடுறாளேன்னு. அவங்களுக்கே தெரியுது க்ளோஸ் ரேஞ்சில சண்டை போடும் போது அவங்களுக்கு அது அட்வான்டேஜா இருக்குது. எப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவ பின்னாடி இருந்த 3 பேர்த்த சரக்குன்னு வெட்டுற சவுண்டு. யாரான்ட்டு திரும்பி பார்த்தா நம்ம லெவி. அவ்வளவுதான், அவன் பின்னாடி இருந்த அத்தனை பேர்த்தையும் காலி பண்ணிட்டான். இனி இவ பெண்டிங். சோ விரட்டிட்டு வந்து வாயிலேயே பேசிட்டு இருந்தீல இந்த சாவுங்கிற மாதிரி ஒரே போட வரும்போது தான் கென்னியோட என்ட்ரி. நல்ல வேலை ஜஸ்ட்ல எஸ்கேப். என்னப்பா லீவை, உன்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணலாம் நேக்கு டைம் இல்ல, ஆனா உன்னை மட்டும் நாங்க உள்ள விட்டோன்னு வை, இவ்வளவு நாள் நாங்க போட்ட எஃபர்ட் எல்லாமே வீணா போயிரும். அதனால வா நம்ம 2 பேரும் சூப்பரா விளையாடலாம், முடிஞ்சா என்னைய புறான்னு சொல்லிட்டு இப்ப அவங்க 2 பேத்துக்கு சண்டை. அவன் வீம்புக்குன்னே லெவிய கடுப்பேத்துவான். தம்பி ரொம்ப ஸ்லோவா இருக்கப்பா, இப்படி ஸ்லோவா இருந்தீங்கன்னா நீ சீக்கிரத்துல செத்துருவேன்னு. லெவிக்கும் நல்லாவே தெரியும் இதே மாதிரி சண்டை போட்டு இருந்தா அவனுக்கு பிரச்சனைன்னு. ஏன்னா கென்னி வந்து சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப டேஞ்சர். அவன் கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் பேக் ஒன்னு நோட் பண்ணுவான். அதாவது அது இன்னும் தீப்பிடிச்சு வெடிக்காம இருக்கும். அந்த டைம் மிகாசா பாத்தீங்கன்னா டயலாக் விட்டு இந்த டீமையே லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தால, அவளை எய்ம் பண்ணி அவ கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். இங்க கென்னி பரவாயில்ல லிவை, நீ நல்லாவே நின்னு சண்டை போடுற, நீ சும்மா எனிமிய வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவனை
பிடிக்க முடியாது. இங்க செவுத்துல அவங்க நிக்கிறக்காண்டி கட்டி வச்சிருப்பாங்கல்ல உட்டுல சின்னதா, அதை சுட்டு தெறிக்க விடுவான். இந்த ஷார்ப்பான கட்டைங்க எல்லாம் லெவி மேல ஃபாஸ்டா வந்து குத்த வரும். எல்லாத்துலயுமே ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டு இருப்பானா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி கென்னி வந்த வேகத்துல அட்டாக் பண்ணுவான். இவன் லெவியோட மூஞ்சில ஒரு சின்ன கோடு விழுந்துரும். அட்டாக் கென்னி கபோதி பையலே என்னையவே நீ அட்டாக் பண்ணியான்னு அந்த ஆயில் பாக்கெட்டை தூக்கிட்டு வீசுவானா. அதை கரெக்டா சுடுவான். பயங்கரமா பிளாஸ்ட் ஆகி அப்படியே நெருப்பு செதறுமா. அந்த நெருப்புக்குள்ள இருந்து லெவி ஒரு என்ட்ரியை கொடுத்து ஒரே போட வருவான். கரெக்டா ஒரு சின்ன கத்தி வச்சு தடுத்துருவான். ஆனா நம்மளுக்கு வச்சிருக்க கத்தி தான் அருவா மாதிரி லாங் சைஸுக்கு இருக்குமே. சோ வயித்துலயே ஒரு போர்டு. சோ கென்னிக்கே அடிபட்டு தூ அண்ட் அவனால அந்த வலியை தாங்க முடியல. அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் கென்னியோட டீம்ல வீரவாசனம் பேசி ஒருத்தி எல்லாத்தையுமே வெறியேத்தி விட்டுட்டு இருந்தால அவளை நம்ம ஹாஞ்சி வளைச்சு அட்டாக் பண்ண போவாளா. உடனே அவளும் இவளை கண்ணா பின்னான்னு சுடுவா. 2 புல்லட்டுக்கு அப்புறம் மறுபடியும் அவ ரீலோட் பண்ணுமே. இதுக்கப்புறம் நீ ரீலோட் பண்ணி தான் சுடணும், அதுக்குள்ள நான் உன்னை பொல்லந்துருவேன்னு பாஞ்சு அட்டாக் பண்ண வருவா. அவ பண்ண தப்பே அதான். கொஞ்சம் கேஷுவலா வந்த உடனே புல்லட்டான லோட் பண்ணும், ஏரோ வச்சு அடிப்பா. கரெக்டா ஹாஞ்சியோட கையில போய் சொருகும். அவளதான் புடிச்சு சுத்துன்னு சுத்தி தூக்கி வீசுவா. செவுத்துல அடிச்சு திருச்சு போய் விழுவா. அதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளால எல்லாம் ஹாஞ்சின்னு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. அந்த லீடர் என்ன பண்ணுவா, எல்லாரும் ஃபைனல் டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு போங்க, இங்க இருந்தா இன்னும் நமக்கு டேஞ்சர் தான், அங்க வச்சு அவங்கள மொத்தமா லாக் பண்ணிடலான்னு உயிரோட இருக்க மிச்சம் எல்லாரும் அங்க கிளம்பிடுவாங்க. ஹாஞ்சி மேல கைய வச்சுட்டாங்கன்னு லெவி எல்லாம் பயங்கரமா கடுப்பாவான். சரி ஏதோ ஃபைனல் டிஃபென்சிவ் ஸ்பாட்டுக்கு போகணும்னு போனாங்கல்ல, அப்படியே அங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா வலையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வந்தாங்கன்னா அதுல மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் பொட்டுன்னு போட்டுடலான்னு கென்னியோட ஆளுகெல்லாம் வந்த உடனே அந்த வலையை ஓபன் பண்ணி விட்டுருவாங்களா. சோ எப்படியும் இனி நம்மளுக்கு இதை தாண்டி தானே வரணும், எப்படியும் அந்த வலையை டேமேஜ் பண்ணிட்டு அவங்க வரணும். அப்படி வந்தாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஏன்னா டைம் இருக்கும், அதுக்குள்ள சுற்றுவாங்களே. இப்போ என்னன்னா அந்த ரிச்சுவலை சீக்கிரமா முடிக்கணும். அது முடிஞ்சிருச்சான்னு பாருங்க கேப்டன். உடனே கென்னி அடிச்சு புரண்டி அங்கதான் போவான். அதே நேரம் இங்க உள்ள காட்டுறாங்க ராட் ரைஸ் இருந்துட்டு நம்ம எனிமீஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னு கரெக்டா சொல்லுவான். என்ன வெளியில டிம்னு பயங்கரமா சத்தம் கேட்ட உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம எரன் வேற முக்கியிட்டு இருப்பானா. ஹிஸ்டோரியா பார்த்துட்டு என்ன எரன் என்ன பஞ்சாயத்து ஏன் முக்கியிட்டு இருக்கேன்னு கேப்பா. அவங்க அப்பா பார்த்துட்டு அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க அப்பா திருடி அவனுக்கு கொடுத்த அந்த பவர் எங்க இருந்து எடுக்கப்பட்டதோ திருப்பி அங்கேயே வரப்போகுது. அதுவும் அந்த பவர் உங்ககிட்ட தான் வரணும். ஏன்னா நீதான் ராஜ வம்சம், உங்ககிட்ட தான் அந்த பவர் இருக்கணும்னு சொல்லி கதையை சொல்ல ஆரம்பிப்பான். இப்ப இவங்க இருக்க இடம் கூட டைட்டன்ஸை யூஸ் பண்ணி பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணது. சொல்ல போனா இது மட்டும் இல்ல, அந்த 3 வால்ஸும் இருக்குல்ல, அதுவுமே அப்படித்தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஹியூமனிட்டியை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. சோ அப்படி மக்கள் எல்லாத்தையுமே செவுத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த டைட்டன் பவரை யூஸ் பண்ணி மக்களோட மனசு அது மட்டும் இல்லாம அவங்க மெமரிஸ் எல்லாத்தையுமே ஆல்டர் பண்ணிருக்காங்க. அந்த பவர் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும், ஒரு சில பேருக்கு மட்டும் ஒர்க் ஆகாது. அவங்களுமே பல ஆண்டுகள் போக 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 அவங்க மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிருச்சு. அதாவது அவங்க மறந்துட்டாங்க, இவங்களால எல்லாம் மெமரிஸ் அழிக்க முடியல. சோ இப்போ ஹிஸ்டோரியா எரன்ட்ட இருக்க பவரை எடுத்து மக்களோட மெமரிஸ் எல்லாம் ஆல்டர் பண்ணணும். அதுக்காக தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டா இவங்களே காலகாலத்துக்கு மக்களால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம கிங்காவே இருக்கலாமே. பட் என்னன்னா இந்த வால் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. பட் ஃப்ரீடாக்கு நல்லாவே தெரியும். அவகிட்ட இருந்தது டைட்டன்ஸோட பவர் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தோட சீக்ரெட் அண்ட் இந்த உலகம் எங்க ஆரம்பிச்சது, எதனால இந்த டைட்டன்ஸுங்க எல்லாம் உருவாச்சு, அப்படி இப்படின்னு ஒண்ணு விடாம எல்லாமே அவளுக்கு தெரியும். அதுவும் அவளுக்கு 15 வயசுலயே அந்த நாலேஜ் வந்துருச்சுன்னா பாருங்களேன். இதெல்லாம் இந்த சேம்பர்ல 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுவும் எப்படின்னா இதே மாதிரி தான் ஒரு ரிச்சுவல் பண்ணிருப்பாங்க. இப்படிதான் ஒரு ஊசியை போட்டுக்கிட்டு அவளோட யங்கர் பிரதரையும் அங்கிளையும் சாப்பிட்டு அவளுக்கு பாத்தீங்கன்னா அந்த பவர் கிடைச்சது. அவ அப்படி சாப்பிட்டதுனால தான் அவளுக்குள்ள அந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவரும் இந்த உலகத்தோட மெமரிஸுமே வந்திருக்கும். இந்த மெமரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரேஷனா பாஸ் ஆகி வர்றது. இப்படி அவ சாப்பிட்டதுனால இப்ப அந்த மெமரிஸ் எல்லாம் இவளுக்கு வந்துருச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி ஃபவுண்டிங் மெம்பர்ஸா இருந்து அவங்க இந்த உலகத்தை பார்த்திருப்பாங்கல்ல, அந்த மொத்த மெமரிஸும் அவளுக்கு வந்திருக்கும். ஃப்ரீடா மட்டும் இருந்திருந்தான்னா இந்நேரத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. அவ ஒருத்தையே போதும் இந்த உலகத்துல இருக்க மொத்த டைட்டன்ஸையும் அழிச்சிருப்பான். ஆனா அதுக்குள்ளதான் எரனோட அப்பா இடையில பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டாராமா. அதாவது இப்ப எரனோட அப்பா ஃப்ரீடாவை சாப்பிட்டாரு. அவகிட்ட இருக்க அந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் எரனோட அப்பாவுக்கு போயிருச்சு. எரனை டைட்டனை மாத்தி விட்டதுல எரன் அவங்க அப்பாவை சாப்பிட்டுட்டான். அப்படின்னா இப்ப அந்த பவர் யார்கிட்ட இருக்கு, நம்ம எரனு கிட்ட. சோ அதனாலதான் எரனை சாப்பிட்டா இப்ப அந்த பவர் ஹிஸ்டோரியாக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம அந்த பவரை பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரி நோபல் ஃபேமிலிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அவனால முடியாது. சோ அவங்கிட்ட இந்த பவர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகமே நரகமாகுமே தவிர சரியாகாது அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் கேட்ட எரனு அவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தவன் இப்ப சைலண்ட் ஆயிட்டான். உடனே ஹிஸ்டோரியா அப்படியே எரனை பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹேன்னு சொல்லிட்டு கென்னியோட என்ட்ரி. என்னடானா இவ்வளவு நேரம் இவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கான். ஆமா ரைஸ் வந்து எரனை சாப்பிட்டான்னா அவ உண்மையான கிங்கா மாறிடுவா கரெக்டான்னு கேட்டா ஆமாம்பா. அப்படின்னா நான் டைட்டனா மாதிரி எரனை சாப்பிட்டாலும் எதுவும் மாற போறது இல்ல அப்படின்னு உடனே என்ன இங்க வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க வெளியே போடாமா. அவ்வளவுதான் அவனுக்கு கடுப்பாயி ராட் ரைஸோட சட்டையை பிடிச்சு தூக்கி கன் பாயிண்ட்ல நிப்பாட்டிடுவான். போச்சு, ராஜவம்சமே இப்ப கென்னி கிட்ட தொக்கா மாட்டிடுச்சு. சரி நீ இதுக்கப்புறம் கென்னி என்ன பிளான் பண்றான், நம்ம எரனை காப்பாத்திட்டாங்களா இல்ல ஹிஸ்டோரியா டைட்டனா மாதிரி எரனை லபக்குன்னு கவி திங்க போறாளான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.